வணக்கம் நண்பர்களே. ஆங்கிலத்தில் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. அதாவது தன்னை வெளிப்படுத்திக்கிற ஒரு அதீத ஆசை, ஒரு ஒரு மனநிலை. இந்த மனநிலை அதாவது எல்லாருக்குமே இது உண்டு. தன்னை அதிகப்படியாக வெளிப்படுத்திக்கணும், தான் யாருன்னு காட்டிக்கணும், அந்த மனநிலை எல்லாருக்குமே உண்டு. இந்த மனநிலை எதனுடைய ஆரம்பம் அப்படின்னா பைத்தியத்தோட ஆரம்பம். இந்த மனநிலை கொஞ்சம் எல்லை மீறிச்சுட்டாலே அவன் பைத்தியமா போயிடுவான். அதுக்கப்புறமா சட்டையை கழிச்சுட்டு ரோடு அலைவான். இத யாருக்கு சொல்ற அப்படின்னா, இன்னைக்கு வேலூர்னு ஒரு கதையோடு ஆரம்பிச்சால ஒரு தற்குறி, அந்த தற்குறிக்கு தான் இந்த உதாரணத்தை சொல்ற. அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்டோட கடைசி நிலையில் இருக்கார் விஜய். இந்த சென்னையிலிருந்து வேலூருக்கு சாலை மார்க்கமா வர அப்படின்னு சொல்லிட்டு வராப்ல. அப்ப சாலை மார்க்கமா வரணும்னா நீ சைலண்டா போகணும். இல்லைன்னா இது மிக பரபரப்பான ஒரு சாலை. சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலைங்கிறது மிக பரபரப்பான சாலை. சாதாரணமாகவே அந்த சாலையில உங்களால ஒரு 2 மணி நேரத்துல சேர வேண்டிய வேலூரை ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தா போய் சேர முடியும். காரணம் டிராபிக்கு. அங்க சாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லா இடத்துலையும் மேம்பாலங்கள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால எல்லா இடத்துலையுமே அங்கங்க ரோட் பிளாக் ஆகும். இந்த தற்குறி கிளம்பும் போதே ஊருக்கெல்லாம் தண்டோரா போட்டுருச்சு, நான் வரேன், சாலை மார்க்கம் வரேன்னு சொன்னதுனால ஜனங்க அங்கங்க வேடிக்கை பார்க்க நிற்கிறாங்க. போக்குவரத்து நெரிசல் எல்லா இவன் போற வழியில 2 டோல் இருக்கு. அந்த 2 டோலுமே ஜாம் ஆகி போயிட்டு மிகப்பெரிய ஒரு நியூசன்ஸா இன்னைக்கு மாறினதை பார்க்க முடிஞ்சது. இன்னொன்று, இந்த பசங்க பின்னாடி ஓடின பசங்க, சுத்தின பசங்க, செல்ஃபி எடுக்க போன பசங்க, இது அத்தனையுமே இதெல்லாம் என்ன ஜென்மம் கிடையாதுங்க. இதுங்கெல்லாம் எப்படி வந்ததுங்க, எங்க இருந்ததுங்க இதுக்கெல்லாம் இத்தனை நாள்? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தமிழ்நாட்டில் ஒரு நாகரிகமான ஒரு சொசைட்டியை மாத்திருக்கு இந்த திராவிட அரசுகள். ஆனா இந்த தற்குறி பயல் வந்த பிறகு இப்படி பைத்தியங்களா உருவாகி இருக்கு. இப்படி பொறுக்கித்தனமா பசங்க இவ்வளவு பேர் இருக்காங்களே, இந்த ஆதகத்தை உண்மையில தவிர்க்கவே முடியல. நான் உண்மையிலே சாரி டு சே திஸ், இந்த பசங்களை எல்லாம் ஒரு மனித பிறவையை என்னால் பார்க்க முடியல. இப்படி ஒரு காட்டு புராண்டி ஜென்மங்களா இந்த காட்டு புராண்டி கூட்டம், இந்த தற்குறி கோமாளி கூட்டம், இதுங்களெல்லாம் வளர்த்த அல்லது வச்சிருக்கிற இந்த பெரியவர்கள், அந்த பெற்றோர்கள், அவர்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. எப்போதான் திறந்து போகுதுன்னு தெரியல. இந்த தற்குறிப்பை வேலூர்ல அகரம் சிறையில் நடந்த கூட்டத்தில் இன்னைக்கு தன்னுடைய பேச்சை ஆரம்பிச்சது ஒரு குட்டி கதைங்கிற பேர்ல கேவலமான ஒரு கதையில ஸ்டார்ட் பண்றான். ஏண்டா டேய், நீ எல்லாம் என்னடா நீ சினிமா நடிகை, என்னடா ஸ்கிரிப்டை நீ படிக்கிற? அந்த கதைன்னா கூட கொஞ்சமா அதை ஏத்துக்கிற மாதிரி இருக்கா சொல்ல மாட்டியா? ஒரு முரட்டு கால நிக்கிதான், யாராலையும் அடக்க முடியலையா? அது இப்ப இருக்கிற களத்துல பயிற்சி பெற்ற மிகப்பெரிய மாடுபிடி வீரர்கள் எல்லாம் கூட அது கிட்டே போக முடியல. அப்புறம் இவன் மட்டும் பாக்கெட்ல கையை விட்டுன்னு அப்படி ஸ்டைலா கெத்தா போய் அங்க போய் மயிரை பிடிங்கிட்டானா. என்ன பண்ணான்னா புல்லுக்கட்டு எடுத்து காமிச்சிட்டானா. எதுக்கிட்ட? சீறி பாஞ்சு அத்தனை பேர் முட்டி தள்ளி இருக்கிற ஒரு காலகிட்ட புல்லுக்கட்டு எடுத்து காமிச்சிட்டானா. இந்த ஒரு படம் வந்துச்சுல்ல, எங்க ஊர் பாட்டுக்காரன், அதுல ஒரு காலை வரும். இந்த காளையை யாராலும் தொட முடியாது. அது யாரோடதுன்னா நம்பியாரோட காலை. அந்த காளையை போய் ராமராஜா அடக்கிடுவார். எப்படி அடக்குவார் தெரியுமா? பேச்சின்னு சொல்லி பாட்டு பாடி அடக்கிடுவார். அந்த ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு இந்த கம்நாட்டி. அதை ஒரு உதாரணமா சொல்லி, ஒரு கதையா சொல்லி, களத்துல தமிழ்நாடுங்கிற அரசியல் களம் தான் அந்த முரட்டுக்கால. அந்த களத்துல மொத்த களத்தையுமே தன்வசமாகிட்டேன், நான் அது மொத்தத்தையும் அடக்கிட்டேன். எல்லாரும் அப்படி விழுந்து கிடக்குறாங்களாம். இன்னும் இந்த தற்கொலை பயிலுங்கிற இவங்க பேட்டி எல்லாம் பாருங்க. இதுங்கெல்லாம் என்ன என்ன வார்த்தை சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த அண்மையில் ஒரு புதிய தலைமுறையில இந்த அருண்ராஜ் என்ற ஒரு தற்கொலை, அது ஐஆர்எஸ் படிச்ச தற்கொலை, அந்த தற்கொலை கொடுத்த பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. மக்கள் பிரச்சனைக்கே குரல் கொடுக்காத என் தலைவர் தன் பிரச்சனைக்கு குரல் கொடுத்துட்டாக்கா மக்கள் அதை தப்பா பேசுறாங்களாம். எப்படி மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்காத தற்கொலை? சோ இப்படித்தான் இருக்குதுங்கெல்லாம். இதை ஒரு பெரிய நாங்க தான் களத்துல முதன்மை சக்தின்னு சொல்றான். அந்த நெறியாளர் ஷாக் ஆயிட்டு கேட்கிற, என்னது நீங்க முதன்மை சக்தியா? இப்ப இருக்கிறவங்கள யாரு அப்படின்னா திருப்பி கேக்குது. ஒரு பொய், நான் சொல்றது பொய் தான். இந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படி சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இந்த தற்கொலை பைத்தியங்களுக்கு. அதனாலதான் சொன்னேன், இது பைத்தியத்தோட முந்தைய ஸ்டேஜில் இருக்குதுங்கன்னு சொன்னேன். இந்த பேச்சு முழுக்க பாருங்க ஒரு பைத்தியத்தின் உணரலாக கத்துறான், கதறான். இந்த வடிவேல் சொல்லுவாருன்னா, டேய் கத்திராதரா போயிருண்டா அப்படின்னு சொல்றாருல வடிவேல், இவன் படம் தான் அது. அதே மாதிரி கத்துறான். அதுக்கப்புறம் சினிமாவில் வராத நடிப்பை ஸ்டேஜ்ல காட்டுறான். இவனை எல்லாரும் திட்டுறாங்களாம்.
எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்களாம், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்களா. டே தற்கூடி, பொழுதன்னைக்கு யூடியூப் அப்புறம் இந்த டிவியில வர விவாதம் இதை மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வேற வேலை இல்லை, ஷூட்டிங் கிடையாது, எந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கும் போறது கிடையாது, அரசியல் ரீதியான செயல்பாடுகளும் இல்லை. அல்லது கூட்டணி கட்சிகள் யாராவது வந்தாக்கா அவங்கள கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கணும்ன்ற அந்த கட்டாயம் இல்லை. 24 மணி நேரமும் வெட்டியா உட்கார்ந்து கம்நாட்டி. இது அதனுடைய விளைவு. இந்த யூடியூப் சேனல்ஸ் பேசுறது எல்லாத்தையும் பாக்குறான். எல்லாரும் திட்டுறாங்க, 98% திட்டுறாங்க. ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் வந்து இவன் காசு கொடுத்து பேரோல்ல வச்சிருக்கானா அவனுக்கு மட்டும்தான் வந்து இவனுக்கு சாதகமா பேசுறாங்க. இந்த திட்டத்தெல்லாம் பார்த்துட்டு பொசுங்கி போயிட்டு மேடையில் வந்து கத்தி கதறி அளவுற மாதிரி சீன் போடுது இந்த லூசு. என்ன பண்றது, என்னடா பண்ண முடியும்? நீயே சொல்ற மாதிரிதான், நீ இருக்கிறதுலே வந்து கேவலமான ஒரு பிறவி. நீ அரசியல்வாதின்னு கூட நீ சொல்லிக்கூடாது. அப்புறம் இந்த கூட்டத்தில் அவ அந்த கதை சொன்னா, கத்தி கதர்னா. அதுக்கப்புறமா வந்து ஸ்டாலினுக்கு அகைன்ஸ்டா வந்துட்டான். எப்படித்தாண்டா உனக்கெல்லாம் மனசு வருது? கரூர்ல 42 பேரை நீ கொன்னுட்ட நாய. ஆனா பழிய தூக்கி மேல யார் சிஎம் போட்டாரா? சிஎம் பழி போட்டாரு. சிஎம் வந்து இந்த நேரத்தில் அரசியல் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாருக்கும் உதவி பண்ணாரு. 24 ஹவர்ஸ்ல எல்லாருக்கும் 10 லட்சம் ரூபாய் கிடைக்க பண்ணாரு. காயப்பட்டவர்களுக்கெல்லாம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்தாரு. அவங்க அத்தனை பேருக்கு வந்து மெடிக்கல் அத்தனை வசதியும் செஞ்சு வீட்டுல அவங்களை செட்டில் பண்ணிட்டு தான் அங்க வந்தாரு. நீயே பின்னங்கால் பிடரணி பட அங்கிருந்து அடிச்சு பிடிச்சு ஓடி இருந்து வீட்டுல போய் குப்புறப்படுத்திட்டு சரக்கு அடிச்சுட்டு நீ பேசலாமா? உன் மேல பழி தூக்கி போட்டாரு அவரு. சட்டசபையில பேசுறாரு. சட்டசபையில எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து உனக்கு வக்காலத்து வாங்குறாரு, முதல்வரை குறை சொல்றாரு, ஒருவேளை தப்புன்னு என்றார். அப்போ முதல்வர் என்ன சொன்னார் தெரியுமா? மு.க. ஸ்டாலின், அவர் காலை கழுவி குடிச்சா கூட அவருக்கு புத்தி வராதுடா புறம்போக்கு. அவர் காலை கழுவி குடிங்க போயிட்டு என்ன சொன்னார் முதல்வர்? எந்த தலைவனும் தன்னுடைய தொண்டன் சாக வேண்டும் என விரும்ப மாட்டான். புன்னகத்துல பொறிக்க வேண்டிய ஒரு வார்த்தையை சொன்னார் அவரு. உன்னை வந்து காப்பாத்தி விட்டார். நியாயமா வந்து வேற எந்த முதலமைச்சரா இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமியா இருந்தா கூட உன்னை தூக்கி உள்ள உட்காரிச்சு லாடு கட்டிப்பார். ராடு இருக்கிற ராடு நல்லா வந்து ஆயுள் தடவி சொறி இருப்பாரு. நியாயமா அதை செஞ்சிருக்கணும். உனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் தான் உனக்கு சரியானது. அதை செய்யாம விட்டது அவருடைய தப்பு. ஏடா உன் மேல பழி தூக்கி போட்டாருன்னு சொல்றிய, உனக்கு எல்லாம் நல்ல சாவு வருமா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? சாதாரணமா வந்து எந்த கட்சி சார்பும் இல்லாத, திமுக இல்லாத, பொதுவா இருந்து பாக்குறவங்க கூட வந்து இதை ஏத்துக்க மாட்டான்டா. அவனா என்ன மாதிரி வந்து எவ்வளவு பேர் கொதிச்சு போயிருப்பான் தெரியுமா? நீ இந்த அண்ட புழு ஆகாச புழுவை ஒரு மேடை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிய, உனக்கெல்லாம் வாய் கூசலாம். நீ என்ன ஜென்மனி? இவன் பேர் செத்தாகலன்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அனுதாபம் தெரிவிக்க துப்பு இல்லை உனக்கு. இப்ப வரைக்கும் நீ ஒரு அனுதாபம் தெரிவிச்சிருக்கியா? அவங்க கால் விழுது அழுதுனாங்க, அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் வச்சிருக்கியா? இப்ப வரைக்கும் வந்து நான் இத்தனை பேர் என்னால செத்து போயிட்டேன், என்ன பார்க்க செத்து போயிட்டாங்க அப்படின்ற குற்ற உணர்ச்சி உனக்கு இருக்கா? திரும்ப 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 மக்களை கொல்றதுலதான் உனக்கு குறியா இருக்கு. நீ உன்னுடைய தவறை ஒரு நாள் நீ ஒத்துக்கவே மாட்ட. ஏன்னா நீ ஒரு பைத்தியத்துக்கு முந்தின ஸ்டேஜ்ல இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட இருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது. அப்புறம் பொலிட்டீஷியன்ஸை பார்த்து இவன் கேள்வி கேட்கிறான். அதாவது எல்லா அரசியல்வாதிகளையும் ஆள்கிற எல்லா அரசியல்வாதிகளையும் பார்த்து இவன் கேள்வி கேட்கிறா, உங்க சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லிட்டு. அதான் தேர்தலுக்கு தேர்தல் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சொத்து மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு தாக்கல் பண்றாங்களேன்னா, அது உண்மையா பொய்யா, அதில் மிகைப்படுத்தி இருக்காங்களா அல்லது கம்மியா சொல்லி இருக்காங்களா, இது இருக்கட்டும். நீ கேட்ட கேள்வி நியாயம்தான். உனக்கு அந்த தைரியம் தில்லு இருக்கா? சொத்து மதிப்பு என்ன நீ உண்மையை சொல்றியா? நீ உண்மையில என்ன சம்பளம் வாங்குறன்றத சொல்றியா? நீ உண்மையிலே வந்து பிளாக்ல எவ்வளவு வாங்குற, ஒயிட்ல எவ்வளவு வாங்குற, இந்த கணக்கில் உன்னால காட்ட முடியுமா? அவ்வளவு ஏண்டா இவ்வளவு கூட்டம் போடுறல்ல, இவ்வளவு பேருக்கு பிரச்சாரம் பண்றல, கட்சி தொடங்குறல, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் காசு இல்லாம எதையும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் காசு உனக்கு எவன் கொடுக்கறான்? எங்கிருந்து வருது? எந்த பின்வாசல் வழியா எங்கிருந்து எவ்வளவு கருப்பு பணத்தை நீ வந்து வெள்ளையாக்கிட்டு இருக்க? அந்த கணக்கை சொல்ல முடியுமா உன்னால? உனக்கு பேச ஏதாவது தகுதி இருக்கா? இதெல்லாம் பேச உனக்கு தகுதி இருக்கா? முதல்ல இதெல்லாம் பேசணும்னா அவன் சுத்தமானவனா இருக்கணும். நீ சுத்தமானவனா? முதல்வரை பார்த்து கேட்கிற, காமராஜர் அண்ணா, டேய் இந்த வார்த்தையெல்லாம் பேச உனக்கு தகுதியே கிடையாதுடா. இந்த வார்த்தை இந்த பெயர்களை உச்சரிக்க கூட உனக்கு எல்லாம் தகுதி கிடையாது. நீ சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, இது எவ்வளவுதான் நீ கத்தி கதறினாலும் நாயே சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு வச்சுக்க. நீ சென்னையிலிருந்து வேலூருக்கு வந்து பேசிட்டு ஒழுங்கா ஒரு நாள் திரும்பி போக முடியுமா? சட்ட ஒழுங்கு காணாம போயிடுச்சு. எங்க காணாம போச்சு? எப்படி 900 போலீசார் இருந்து பாதுகாப்பு போட்டு, டேய் இதெல்லாம் ஜென்ம, இதெல்லாம் மனுஷ பிறகுலடா, வானர கூட்டம்டா. இது வானர கூட்டம் கூட இல்லை.
இது அதுக்கும் மேல ஏதாவது ஒரு மோசமான வார்த்தை இருந்தா அதை பயன்படுத்திக்கங்க, அல்லது வேற மோசமான விலங்கு இருந்தா அதுக்கு நீங்க கம்பேர் பண்ணிக்கங்க. வானவர் கூட்டத்தெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. எவ்வளவு வயல்கள், எவ்வளவு அந்த விவசாயம் பண்ணி வச்சிருக்கிற அந்த பயிர்கள், இதெல்லாம் நாசம் பண்ணிச்சுக்கிற அந்த நாய்ங்க. இதெல்லாம் மனுஷ பிறவிங்களா? அதுங்க இதுல இருக்கிறதுல மோசமான விலங்கு ஜந்து என்னவோ அதுக்கு கம்பேர் பண்ணிக்கங்க. இந்த சரீரங்களை கட்டுப்படுத்தி இதுங்கிட்ட உன்னை காப்பாத்தி கொண்டாந்து மேடையில சேர்த்து திருப்பி உன்னை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்களே, அந்த சட்டம் ஒழுங்கோடு கெட்டு போச்சு இல்ல. ஒரு நாள் உன்னை ஓட விட்டு உதவிண்டா, உன்னையெல்லாம் சாதாரணமா அடிக்க கூடாது. உன்னை இந்த மாதிரி கிரௌட்ல ஓட விட்டு மிதிப்பட்டு சாப்பிடான்னு சொல்லிட்டு உன்னையெல்லாம் எந்த அளவுக்கு பொய்யை மட்டுமே திரும்ப 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 இந்த தாவேகா அப்படிங்கிற தவிட்டு தற்கூரி கட்சி மக்கள் மத்தியில பரப்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு பிரச்சார கூட்டமும் ஒரு உதாரணமா இருக்கு. அதனால இந்த மக்கள் தெளிவா இருக்கணும். இந்த கூட்டம், இந்த பைத்தியக்கார கூட்டம் இதை பார்த்து யாரும் மனசு தடுமாறிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதான கவலையா இருக்கு. உண்மையாவே இந்த கூட்டத்தையும் இவன் பேசுற விதத்தையும் பார்க்கும்போது நாளுக்கு நாள் கவலை அதிகரிக்குது. காரணம், இந்த மக்களின் ஒரு பகுதியினர் இன்னும் கூட இந்த மாதிரி பொய்களை நம்புற ஒரு ஜென்மங்களா இருக்கிறது உண்மைதான். அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. இந்த மாதிரி பொய்களை திடீர்னு நம்ப தொடங்குற சில தாய்மார்கள், பெண்கள், அவங்களெல்லாம் பார்க்க முடியுது. அது நம்ம இந்த தமிழ்நாட்டோட சாபக்கேடு. இன்னைக்கு காலையில முதல்வர் ஒரு கல்லூரி தொடங்கி வைக்கிறாரு. அந்த கல்லூரி அத்தனை நவீன வசதிகளோட இந்த பசங்களுக்கு, அரசு கல்லூரி பசங்களுக்கு அத்தனை வசதிகளோடையும் கல்வியை இலவசமா தர்ற அரசு கல்லூரி. அதை முதல்வர் இன்னைக்கு தொடங்கி வச்சு பெருமையா பேசுறாரு. இந்த பக்கம் இந்த மாதிரி தற்கூரி பசங்க இந்த ஒரு 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 பைத்தியம் மாதிரி இவன் பின்னாடி சுத்திக்கிட்டு கத்திக்கிட்டு எந்த கட்டுப்பாட்டுக்கும் அடங்காம பாருங்க. இன்னைக்கு போலீஸார் எவ்வளவு கட்டுப்பாடுகள் வச்சாங்க அந்த கூட்டத்துக்கு. இந்த பண்ணாடை எதையுமே கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், எதையே நான் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கு. அப்ப இவனுக்கு எதுக்காக நீங்க அனுமதி தரீங்க? அவன் நீங்க சொல்லிட்டான், நான் இனிமேட்டு வரமாட்டேன், நான் ஜெயிச்ச பிறகு கிராம கிராமமா வரேன்னு சொல்லிட்டான். ஆக இது அவனுக்கு கடைசி கூட்டமா கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே இருந்து தொலைட்ட சனியை. இது ஒவ்வொரு வாட்டி பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா, மிகப்பெரிய டென்ஷனா இருக்கு. இவனை 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 பார்க்கறதே மிகப்பெரிய அருவருப்பா இருக்கு. இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு ஜென்மம் அது. இந்த ஜென்மத்துக்கு இனிமேட்டு எந்த ஊர்லயுமே அனுமதி தராதீங்க. போய் அவன் ஊரா போய் கத்தி கதறி அழுதா கூட நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா இந்த நாய்க்கு மட்டும் இனிமேட்டு பர்மிஷனே தராதீங்க.